நேரம் சரியாக 8:31 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இருக்கின்றோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை அடுத்ததாக எங்களோடு இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரி சிஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்த இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வெளிச்சத்தை காண்போம். அழைப்புமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் சிஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். சுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிற ஹல்லேலூயா. அவரே முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்திலும் கூட சங்கம் வானொலியின் மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிள்ளைகளே. நான் உங்களுக்கு தலைப்பு ஒன்று தருகிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 நாங்கள் 10 வரையிலான வசனங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பார்ப்போம். அங்க சொல்லப்படுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்பதாக. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இப்ப பாருங்க, அப்பொழுது அன்னாள் சொல்லல, அந்த மனுஷரோடு பேசி என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே சமாதானமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. அல்லது என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேசி என்னுடைய இருதயம் மகிழ்ச்சிக்குள்ளாக போகிறது என்று சொல்லவில்லை. அல்லது என்னுடைய கணவரோடு பேசி என்னுடைய இருதயம் மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்க யாருக்கிட்ட தேடிட்டு போறோம்? சில நேரங்கள மனுஷரிடத்துல, அந்த மனுஷரிடத்துல கதைத்தால் எங்களுக்கு சமாதானமாக இருக்கும், இந்த மனுஷரோடு பேசினால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. ஆகவே இங்கு அன்னாள் பிள்ளைகள் அற்றிருந்த ஒரு சூழ்நிலை இல்லையா, ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா, நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே பாருங்க, அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. எல்லா வேதனையும் தாங்கி 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 அவ ஒரு முடிவுக்கு வர, அடடே, என்னை படைத்த என் ஆண்டவர் எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் துக்கப்படணும், நான் ஏன் வேதனைப்படணும், நான் ஏன் வியாகுலப்படணும், நான் ஏன் ஒடுக்கப்படணும், நான் ஏன் புறக்கணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இல்லையா. அப்ப பரலோகத்தின் தேவனை அவள் நினைக்கிறார். நீதியின் சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தகப்பனை நினைக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியை நினைக்கிறார். கொடுக்கிறவரை நினைக்கிறார். ஆசீர்வதிக்கிறவரை நினைக்கிறாள். சமாதானம் தருகிறவரை நினைக்கிறார். சந்தோஷம் தருகிறவரை நினைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அவ என்ன செய்யறா, அன்னாள் ஜெபம் பண்ணி இப்ப போய் தேவனுடைய சமூகத்துல அங்கு முறையிடுகிறார் இல்லையா. ஆண்டவருடைய சமூகத்துல, மனுஷரிடத்துல நாங்க சொன்னா சரியான பிரச்சனைகளை நாங்க சந்திப்போம், அவமானங்களை சந்திப்போம். ஆனால் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். போய் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக போய் அங்க முழங்கால் படியிடுகிறாள். அல்லேலூயா. பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இப்ப என்ன சொல்ற, என்னுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளே, என்னை படைத்த என் தேவனுக்குள்ளே அங்கு களி கூறுகிறது என்பதாக. அடுத்தது பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்பதாக அவள் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அடுத்ததாக பாருங்க, இன்னொரு காரியம், கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறாள் இல்லையா. ஆகவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய ரட்சிப்பின் மேல் சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய மீட்பின் மேல் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. என் தலையை நிமிர்த்தப்பட்டு இருக்கிறது, அதான் அவள் சொல்லுகிறாள் இல்லையா. கர்த்தருக்குள் என் தலை நிமிர்த்தப்பட்டு இருக்கிறது. குஞ்சுகிட்டு தான் இருந்தா, வேதனையில இருந்தா, தரையை பார்த்துக்கிட்டு இருந்தா, துக்கத்தோட இருந்தா. இன்னைக்கு சொல்றா, கர்த்தருக்குள் என் தலை நிமிர்த்தப்பட்டு இருக்கிறது,
என் வாய் என் பகைவருக்கு மேலாக பெருமிதம் பேசுகிறது. பாத்தீங்களா, என்னை எவ்வளவா ஒடுக்குனீங்க, என்னை எவ்வளவா வேதனைப்படுத்தினீங்க, என்னை எவ்வளவா புறக்கணிச்சீங்க. இன்னைக்கு பாருங்க, என்னுடைய தலையை என் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனோட வாய் என்ன செய்தான்? பெருமிதம் பேசுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்ல, உமது ரட்சிப்பில்னா உமது மீட்பில் நான் மகிழ்ந்து இருக்கிறேன் என் ஆண்டவரே என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததா பாருங்க, அவர் சொல்றா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்பதாக. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்பதாக அவ போய் சரியான வேதனையோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு போனா, சரியான துக்க முகத்தோடு போனா இல்லையா? இங்கு அவ துதி இந்த வார்த்தையை சொல்லுவதற்கான காரணம், தேவனாய கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவனுடைய சமூகத்திலே போய் ஆண்டுடைய பாதப்படியிலே அங்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா தரையிலே அங்கு விழாதபடி அப்படியே எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையை கவனித்து 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 அங்க அன்னாளுக்கு பதில் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்றா, தேவனை போற்றுகிற நாங்களும் அப்படித்தான். தேவனிடத்தில் இருந்து, பரிசுத்தரிடத்திலிருந்து, நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றிருப்போம். எந்த ஒரு மனுஷனுக்கு அப்பா தீமை செய்வதே கிடையாது. அவ ஏதாவது ஒரு நன்மையை நாங்கள் பெற்றிருப்போம். அந்த நன்மையை நினைத்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நன்மையை நினைத்து நினைத்து அவருக்கு துதி சொல்ல வேண்டும். அந்த நன்மையை நினைத்து நினைத்து நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அவர் செய்த நன்மையை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆகவே கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. உண்மைதானே கர்த்தருடைய பிள்ளைகள்? இந்த உலகத்திலே அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இருக்கிறாங்களா? இங்க எங்கேயாவது இருக்கிறாங்களா? அவரை போல அதாவது பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்துல இல்ல. உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை இல்லையா? இந்த உலகத்துல உங்களை தவிர வேறொரு தெய்வம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றா. தெளிவாகிட்டா இல்லையா? அந்த இடத்துல பாருங்க, உங்களை தவிர வேறொரு கடவுள் கிடையாது, வேறொரு தெய்வம் இல்லை இந்த உலகத்துல. பாருங்க, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, எங்க அப்பாவை போல, என்னுடைய தேவனை போல ஒரு கண்மலையும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒருவரும் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, உம்மை விட ஒருவரும் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா? ஆகவே இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் சொல்றா. தன்னுடைய அவங்க எதிரிகளை பார்த்து, வீட்டுக்குள்ளதான் அவங்க எதிரி இருக்கிறாங்க அவருக்கு, அவ சொல்றா, இனி மேட்டிமையான பேச்ச பேசாதீங்க, மேட்டிமையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. உறுதிய சொல்றா இல்லையா? என் தேவன் பெரியவராக இருக்கிறார், எனக்குள்ள என் தேவன் பெரியவராக இருக்கிறார், என்னோடு கூட என் ஜெபத்தை கேட்டு என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அப்ப அறிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் இவ போய் பேசுறா, எதிரிகள் இடத்துல பேசுறா. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க இல்லையா, அவளோட அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவிதான் துன்புறுத்துறாங்க இல்லையா? ஆகவே பேசுறா, சொல்றா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. அகந்தையான பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவர், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற. மேட்டிமையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம், மேட்டிமையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்களது வாய் அகங்காரமானதை பேசாதிருக்கட்டும். கர்த்தரே எல்லாம் அறிந்த தேவன், அவர் செயல்களை சீர்தூக்கி பார்க்க, அவர் செயல்களை சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்ற, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் சொல்றா. அத பலவான்கள்னா நல்ல வீரர்கள், வீரர்களுடைய வில்லுகள் முறிந்தன. ஆனா இடறி விழுந்தவர்கள் பலத்தை தடுத்திருக்கிறார்கள். பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். திருப்தி அடைந்தவர்கள் என்றால் நிறைவடைந்தவர்கள் உணவுக்காக கூலி வேலை செய்கிறார்கள் இல்லையா? பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் என்பதாக சொல்லப்படுகிறது.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைவடைந்தவர்கள் உணவுக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியோடு இருந்தவர்கள் இனி பசியோடு இருக்க மாட்டார்கள். மலடியா இருந்தவள் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். ஆனால் அநேக பிள்ளைகளை பெற்றவளும் நலிந்து போக அதாவது அநேக பிள்ளைகளை பெற்றவளும் நலிந்து போகிறாள் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. பலட்சியப்பட்ட மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் என்பதாக. ஆகவே பாருங்க, அடுத்ததாக அவ்வளோ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அவர் பெற்ற அந்த சந்தோஷம், அந்த இடுக்கண்ல இருந்து, அந்த இக்கட்டிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார். அந்த தெய்வத்தை அவள் மறக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை போயிட்டு சொல்றா, என்னுடைய தேவன் பெரியவர், எனக்குள்ளே வாழ்கிற என் தேவன் அற்புதமானவர், அவரை போல ஒரு உத்தரம் கிடையாது. இனி எந்த ஒரு காரியத்தை உங்க வாயிலிருந்து பேசாதீங்க. இப்ப அவங்க பெரிய ஆள் ஆகிட்டா. ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் இல்லையா? அந்த குடும்பத்துக்குள்ள ஒடுக்கப்பட்டு கண்ணீரோட, சாப்பிடாம, துக்கத்தோட இல்லையா இருந்த அவளுக்கு அந்த வீட்டிலே ஒரு ராஜரீகம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில எவ்வளோ ஏளனங்கள் இல்லையா, எவ்வளோ அவளுக்கு ஒரு கிண்டல் பேச்சுகள், அவங்க எல்லாவற்றையும் தாங்கினவள் அந்த வீட்டுக்குள்ளே பாருங்க ஒரு ஒரு ராணிதான் இல்லையா. ஆகவே பாருங்க, அவர் சொல்றா, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரோ பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவர். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்பதாக. அவ கர்த்தருடைய பிள்ளைகளை அர்த்தம் என்னன்னா, சாவை மரணத்தை கொண்டு வருபவரும் அங்கு ஜீவனை கொடுப்பவரும் கர்த்தராக இருக்கிறார் இல்லையா. நாங்க பிறக்கிறோம், இறக்குறோம் இல்லையா. மரணம் பாருங்க எங்களுக்கு தெரியாது எப்படி சம்பவிக்கிறதுனோ, அப்படியே எங்களுக்கு பிறப்பும் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டைம்ல, இந்த நேரத்துல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னாருக்கு இப்ப அம்மா அப்பா எங்களுக்கு தெரியலையா, அவங்க அறிமுகப்படுத்தி அவங்க வளர்க்கறனால நாங்க அறிந்து கொள்ளும். அப்ப அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் மரணமும் அப்படிதான். அப்படியே இருக்கிறோம், திடீர்னு மரணம் எந்த நேரத்துல எப்படி வருதுன்னு தெரியாது, முடிஞ்சிருது, போய் சேர்ந்துடும். எங்க நித்தியத்து கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருந்தவனா உடனே அங்கத்தான் போயிருவோம், நித்தியத்துக்குள்ள போயிருவோம். ஆனா கர்த்தருக்குள்ள இல்லாட்டி அது ஒரு வேதனை இல்லையா. ஆகவே அவர்தான் இந்த பூமியில, அவரை தவிர வேறொரு கண்மலை இல்லை, அவரை தவிர வேறொரு தெய்வமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் மரணத்தை கொண்டு வருவரும், மரணத்தை கொண்டு வருபவரும் அவர்தான் இல்லையா. மரணம் அவர் மூலமாகத்தான் சம்பவிக்கிறது. அங்க இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்குது. அந்த லிஸ்ட்ல நாங்க எந்த இடத்துல நாங்க இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா. பெரிய லிஸ்டே இருக்கிறது. இப்ப இன்றைக்கு எத்தனை தொன் சனங்கள் மறிக்கிறார்களோ தெரியாது. எத்தனை பேர் நரகத்துக்குள்ள போறாங்க, எத்தனை பேர் நித்தியத்துக்குள்ள போறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே அங்க கோடிக்கு மேல தொன்னுக்கு மேல அங்க மில்லியனுக்கு மேல ஜனங்கள் போய்கொண்டேதான் இருக்கிறார்கள். அதே போல எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவாக பிறப்பின் விகிதம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. போறாங்க வர்றாங்க, போறாங்க வர்றாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அங்க ஜனங்கள் போய்கொண்டேதான் இருக்கிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அப்பாதான் மரணத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்க எந்த வேலையிலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்புறம் மாத்திரம் விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மரணம் வந்தா கூட சந்தோஷம். ஏன்னு சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்பா ஜீவனை எடுத்துருவாரு. எங்களுக்கு தெரியாது அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு சொல்லி, எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தைகள் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகள் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் பிறப்பது அது கஷ்டம், அதுக்கு தான் தெரியும் சொல்றாங்க இல்லையா. ஆக வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பதை நாங்க அறிகிறோமா? இல்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்துல தான் நாங்க எப்பயும் இருக்கணும். ஏன்னா மரணம் என்னைக்கும் சம்பவிக்கலாம், எப்பொழுதும் சம்பவிக்கலாம். நாங்கள் தேவனோடு கூட இருந்தால் நித்தியத்துக்குள்ளே போவோம். அல்லேலூயா. ஆக இந்த உலகம் தருகிற சந்தோஷம், இந்த உலகம் தருகிற சமாதானம் எல்லாம் நிலையற்றது. இந்த உலகம் தருகிற எந்த ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே நிலையானது கிடையாது.
இது அப்பா தருகிற அந்த சந்தோஷம், சமாதானம் நிலையானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, உலக ஜனங்கள் துக்கித்து இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டா துக்கித்து இருக்காங்க. அங்க போவாங்க, இங்க போவாங்க, அங்க தேடுவாங்க, இங்க தேடுவாங்க. அங்க சமாதானம் இருக்கு. ஐயோ இவங்களோட போ, இங்க கதைப்பா, அங்க போவோம், அங்க இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யோசிப்போம். இப்படியா? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துல எங்களுடைய அந்த கவலை, அந்த கண்ணீர், அந்த துக்கம், வேதனை எல்லாம் சும்மா பனி போல கரைஞ்சு போயிரும். ஆகவே அங்க இருந்து நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட படியில அப்பா வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய வழிநடத்தலுக்கு கூடாக நாங்க ஒவ்வொரு நாளும் நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்க வழி நடத்துங்க. இப்ப இந்த நாள் பொழுது விடுந்துட்டது, உங்களுடைய கரங்களுக்குள்ள என்னை எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் என்னை நடத்தணும். ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்களுடைய சித்தத்தின்படி நான் அடி எடுத்து வைக்கணும் ஆண்டவரேன்னு அவரோடு கூட ஒன்றோடு ஒன்றாக நாங்கள் கலந்தோம் என்றால் நிச்சயமாக நித்தியம் எங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் மரணத்தை கொண்டு வருபவரும் அது ஜீவனை, அதாவது வாழ்வை கொடுப்பவர் கர்த்தராக இருக்கிறதா அண்ணால் சொல்றாங்க. அதே போல பாதாளத்துக்குள்ள இறக்குகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர்தான். பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவரும் அவர்தான். மரணத்துக்குரிய திறவுகோலை உடையவரும் அவர்தான். அவர் கையில பெரிய ஒரு சாவியை வச்சிருக்காரு. எங்களை மாதிரி ஒரு சின்ன ஒரு சாவியை வைக்கல, பெரிய ஒரு சாவியை வச்சிருக்கிறாரு இல்லையா? பெரிய ஒரு சாவியை வச்சிருக்கிறாரு. என்ன சாவின்னு சொன்னா, மரணத்துக்குரிய சாவியும் பாதாளத்துக்குரிய சாவி, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை தேவனாயி கர்த்தர் அங்கு உடையவராக அவர் காணப்படுகிறார். அவருக்கு நாங்க பயந்து வாழணும். அவருக்கு நாங்க இல்லையா, அவருக்கு நாங்க எதிர்த்து நிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொன்னு, அவரை போய் நாங்க ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன் நீங்க இப்படி செய்தீங்க, எனக்கு அப்படி செஞ்சிருக்கலாம் தானே, எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் தானே, பாருங்க எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே. அவர் ஏற்ற நேரத்திலே எங்களை உயர்த்த முடியும். அதே வேளையில எங்களை தாழ்த்தும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, அடுத்ததா பாருங்க, 7வது வசனத்தை சொல்ல, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். இப்ப பாருங்க, இன்னொரு காரியம், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவர்தான் என்ன செய்யறாரு, வறுமையை கொண்டு வருகிறவரும் அவர்தான். செல்வத்தை அனுமதிக்கிறவன் அவர்தான். அன்றைக்கு தரித்திரம் வருதா, அவர்தான் தரித்திரம். காரணம், எங்களுக்கு தரித்திரம் வருவதற்கான காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நாங்க வாழ்றது கிடையாது. அவரோடு கூட நாங்க இருக்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு காரியம் எங்க வீட்டுல நடந்தது. எப்படின்னு சொன்னா, நான் காலையில இங்கதான் இந்த 18ஆம் தேதி நான் வசனத்தை கொடுத்துரு, அதாவது 23வது சங்கீதத்தை எடுத்து, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற எனக்கு குறைவில்லை என்ற அந்த வசனத்தை நான் சொல்லிட்டு, நான் அப்லோட் பண்ணி நான் Facebookல போட்டுட்டு, அந்த ரெக்கார்டிங் செஞ்சு போட்டுட்டு, நான் என்னுடைய அந்த பாசஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது, அப்ப அதுக்கு நான் போயிட்டேன். அப்ப நான் என்னுடைய குறைவுகளை நான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிவிட்டு, அந்த வார்த்தையை கொடுத்து மற்றவர்களை பலப்படுத்தி விட்டு, கர்த்தரை தேடுங்க பிள்ளைங்களே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பாருங்க. அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது, அவர் எங்களுடைய தகப்பனாக இருக்கும் பொழுது, அவர் எங்கள் தாயாக இருக்கும் பொழுது, அவர் எங்களுடைய சகோதரராக இருக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்பட சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரோட தான் நாங்க இருக்கிறோம். அவரை விட்டு வெளியே எங்கேயும் போகவே இல்லை. அவர் நடத்துவாருன்னு சொல்லி நான் விட்டுட்டு போயிட்டேன். என்ன 3 பிள்ளைகளும் வீட்டுல தான் இருந்தாங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்ச தருணத்துலதான் இருக்குது. பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு செய்து வச்சுட்டு தான் போனேன். ஆனா சமையலுக்கு ஒரு எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் வர்றேன். என்னுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, மம்மி இப்படி ஒருத்தவங்க எங்களுக்கு சாப்பாடு, வீட்டுக்கு தேவையான சகல சாமானங்களையும், சகல திங்ஸ், அவ்வளோ எனக்கு என்னென்ன தேவை, எனக்கு ஆயில் மட்டும் இல்ல, மற்ற எல்லா காரியங்களையும் அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்க, ஒரு டாக்டர் இங்க இருந்து போனவரு. அப்ப எங்கட ஆண்டவர் பாருங்க, அந்த நாளில நினைவு கூர்ந்திருக்கிறார். உடனே அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்து, நான் அப்படியே ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா
அப்படியே பிள்ளைகளுக்குரிய எல்லாம் சாப்பாடு சாமானுங்க வந்துருச்சு. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நினைக்கல, நாங்க அவரு நினைக்கல, அவர் எங்க அதாவது எங்களுடைய லேண்ட், அவர் அது அந்த இருப்பிடத்தை விட்டு அவர் போய் நினைக்கிறேன் 2 இயர்ஸ் ஆகிட்டு அவரு மறந்துட்டோம். அவர் எங்களோட நல்ல இங்க இருக்கிற நேரம் வந்து வந்து எங்களை விசாரிப்பார். அப்ப அவர் போன பிறகு பாருங்க, அந்த இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அங்க அப்பா நினைவு கூற வச்சிருக்காரு பாருங்க. என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குடு இல்லையா? அப்ப என்னதான் நம்பி இருக்குது. இன்னைக்கு என் பிள்ளை சொல்லிட்டு போயிட்டா, இன்னைக்கு வர்ற நேரம் அவளை சந்தோஷப்படுத்தணும். அப்ப செய்தாரா கர்த்தருடைய பிள்ளைகள்? அவ்வளவு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடு சாமான்கள் சரியான விலை. எல்லாமே பயங்கர விலையை கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. தரமான சாமான்களை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கு. அப்ப அவருடைய எங்களுடைய குறைவுகளை அறிந்த தகப்பன். நாங்க அவரோடு கூட நாங்க சஞ்சரிக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த ஒரு மனுஷரோடும் கதைக்கவே மாட்டேன். ஆனா அன்பு எல்லாரோடையும் சமாதானம் இருக்கு. ஏன்னா போன் கால் எடுத்து 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் அப்படி அலட்டினதே கிடையாது. அதிகமா நான் என்னுடைய டைமை செலவழிக்கிறது என்னுடைய வேதத்துல தான். அதிகமா குறிப்பெடுப்பேன், நிறைய காரியங்களை செய்வேன், அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அங்க கதைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. ஆகவே நாங்கள் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் வந்து ஒரு நாளும் அவர் எங்களை தரித்திரம் பண்ண விட மாட்டார் இல்லையா? அவங்க என்ன சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். அவர் தான் தரித்திரம் அடைய செய்யற காரணம், நாங்க கர்த்தருக்குள்ள இல்லாட்டி அவர் தரித்திரத்தை கொண்டு வருவார், கொடுப்பார். இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஐஸ்வர்யம் அடையப்படுகிறவருமாய் இருக்கிறார். அதே தெய்வம் ஆண்டவருக்குள்ளே இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பாத சுவடை அப்படியே பின்தொடரும் பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளின் மேல் எங்களுடைய பாதங்களை வைத்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, அவர் எங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர்தான் இந்த உலகத்திலே எங்களை தாழ்த்தவும் செய்கிறார், உயர்த்தவும். தாழ்த்துறது ஏன் தெரியுமா? அவரோடு முரட்டாட்டம் பிடிக்கிறது. அவர் காலையில எழும்புனா ஜெபம் பண்றது இல்ல, காலையில எழும்புனா வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஏனோ தானோ உலக ஜனங்களை போல வாழ்க்கையை கொண்டு போறது. உலக ஜனங்களா தாங்களும் அப்படியே போயிட்டு அங்க அவங்களோட கலந்து கொள்றது. அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப அப்பாவுக்கு கோபம் வருமா இல்லையா? எங்க பிள்ளைங்க எங்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. சொல்லுவோம் இல்லையா, இந்த பிள்ளையோட பணம் சேராத, இந்த பிள்ளையோட நீ கூட்டாளி வச்சுக்கொள்ளாத அப்படின்னு சொல்றோம் நாங்க. ஏன்னா அந்த பிள்ளையோட கேரக்டர் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை வாயின் வார்த்தைகள் சரியில்லை, அந்த பிள்ளையோட உறவு வைத்துக் கொண்டா நீ அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க சொல்றோம், அந்த பிள்ளையோட நீ சேரக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற நேரம், இந்த பிள்ளை எங்களுக்கு மரியாதை கொடுக்காது, அப்படின்னு கனப்படுத்தாதபடி போய் அந்த பிள்ளையோட உறவு வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையோடு சேர்ந்து கூட்டாளித்தன்மையில எல்லா காரியங்களும் பண்றாங்க. எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, என்னுடைய வார்த்தை வந்து அதாவது கனப்படுத்தல அப்படின்னு சொல்லி துக்கப்படுறோம். சாதாரணமான நாங்க, அழிந்து போகிற நாங்க இவ்வளவு ஃபீல் பண்றோம்னா இருந்தா, எங்களுடைய தெய்வம் எப்படி ஃபீல் பண்ணுவார்? எவ்வளவு கவலை. அவர் உலகத்திலிருந்து எங்களை வேறு விரித்த தகப்பன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவரோடு கூட வாழ்ந்து, அவருடைய கற்பனைகளின் படி நடந்து, அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு அவருக்குள்ளே வாழ்ந்தோம் என்றால் அவர் எங்களை உயர்த்துவார். எந்த ஒரு மனுஷனும் எங்களை உயர்த்தணும்னு அவசியமே கிடையாது, அவர் உயர்த்துவார். பாருங்க அடுத்த வசனத்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப சிறியவனை எப்படி எடுக்கிறாரா? புழுதியிலிருந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு முடியும். ஒரு குப்பையில கிடக்கிற ஒரு பிள்ளையை எடுத்து உன்னதத்துல வைக்க முடியும். தாவீது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளவு சகோதரர்கள் இருந்தாங்க. இவரு எப்ப பார்த்தா ஆடுகளோட காட்டுல ஒரு காட்டுவாசியை போலதான் அவர் இருப்பாரு இல்லையா? எப்ப பார்த்தா ஆட்டுட அந்த நாத்தம், அங்க அந்த காட்டுல போயிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் அவர் உடுத்து இருந்திருப்பாரு, உத்தையா இருந்திருப்பாரு, ஃப்ரெஷ்ஷா போய் அங்க இருந்திருப்பாரா? இல்ல. ஆனா அந்த தாவீதைத்தான் அப்பா என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்ண விரும்பினார். அந்த தாவீதைத்தான் உயர்த்த விரும்பினார். அந்த கடைசி பிள்ளைய சிங்கம், புலி, கரடி கடிச்சு கொண்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆடுகள் மேய்க்க அனுப்பிடுறாங்க வனாந்தரத்துக்கு. அவன் அந்த புள்ள போகுது, இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிற நேரம் அந்த சின்ன குழந்தைய அனுப்பிடுறாங்க. அது காலையில போய் சாயங்காலம் வீடு திரும்பும். அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான் இல்லையா? தாவீது எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான்.
அப்படி அண்ணாமாரெல்லாம் இருக்குல்ல, என்ன இல்லையா, ஒரு விளையாடுற ஒரு வயசா இருந்திருக்கலாம் அவனுக்கு. போய் ஆடுகளோடைய தான் ஆடுகளை மேய்க்கணும், கொண்டு வந்து தொழுத்துல கட்டணும், சாப்பாடுகளை எடுத்து கொண்டு போயிட்டு அங்கேயே சாப்பிடும். வனாந்தரம் தான் அவனோட வாழ்க்கையா இருந்தது. ஆனால் தேவனாய் கர்த்தர் அவனை அரியணையிலே வைத்து அழகு பார்த்த தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சிறியவனை கர்த்தருடைய பிள்ளைகளை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தகப்பன் அவர். அல்லேலூயா. பாருங்க, அவரு இன்னொரு காரியத்தை செய்யறார் இல்லையா. பாருங்க, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், பிரபுக்களோட. நீ பாருங்க, தாவீதை எடுத்துக்கொண்டா அவன் வந்து ராஜாவா மாறினான், அந்த பெலிஸ்தியனை கொண்டான் இல்லையா. பாருங்க, தாவீது என்ன செஞ்சாரு, அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, அவ்வளோ வீரர்கள் இருந்தாங்க, அவ்வளோ யுத்தம் செய்யறவங்க இஸ்ரவேல் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்றதுக்கு தான் முன்னுக்கு போனாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்பதாக இல்லையா. அந்த இடத்துக்கு யுத்த களத்துக்கு போய் ஆண்டவரை நம்பி அவரு வந்து போய் அவ்வளோ பெரிய ஒரு ராட்சதனை எதிர்த்து இந்த கோலியாத் இல்லையா. அவர் சொன்னா, இயேசுவே, அதாவது என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். பெரிய சேனையே அவருக்கு பின்னுக்கு இருக்கிறது. சிரிச்சான், ராட்சத சிரிப்பு சிரிச்சான், ஏளனம் பண்ணுனா, ஒரு தடிய எடுத்துட்டு வார, ஒரு நாய் அடிக்கிறது போல என்னைய அடிக்கிறதுக்கு வாரியா அப்படின்லாம் ஏளனமான வார்த்தைகளை பேசினான். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளே, வீழ்த்தினான். அப்பாவுடைய நாமத்தை கொண்டு, அவருடைய பலத்தை கொண்டு வீழ்த்தினான். வீழ்த்தி அவனுடைய வாளை எடுத்து அவனை வெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தான். அந்த நேரத்திலே அவன் அரசனானான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அவர் வந்து பாருங்க, பிரபுக்களோடு அமர பண்ணுவார். தாவீது ஆடுகளோடு இருந்தவனை அப்பா அரியணையிலே வைத்தார். அல்லேலூயா. அதே போல அவருக்கு முடியும். நாங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை பார்த்து நாங்க கலங்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் என்பதை குறித்த சூழ்நிலைகளை பார்த்து நாங்க அதைரியப்பட்டு போய்விடக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நாங்க சொல்லணும், சூழ்நிலையே உன்னை விட என் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும், பிரச்சனையே உன்னை விட என் தேவன் பெரியவரா இருக்கிறார் என்பதாக. அல்லேலூயா. அப்பா என்ன சொல்லுவாரு, அப்ப என்ன செய்வானா, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கு இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினாலே ஒருவரும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு போயிட்டு, அவர் எங்களை படைச்சிருக்கிறாரு, அவரோட போய் நாங்க வழக்காடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. ஆகவே கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அல்லேலூயா. பாருங்க, அன்னாள் எவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லி, ஆழமான வார்த்தைகளை சொல்லி, தேவனுடைய அந்த ஆழமான அன்பை பெற்றுக்கொண்டவளாக, அந்த ஆழமான அன்பை அனுபவித்தவளாக அவள் உணர்ந்து அப்பாவுடைய நாமத்தை அவள் மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நான் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். தேவனிடத்துல இருந்து ஏதாவது நன்மைகளை நாங்க பெற்றுத்தான் இருக்கிறோம். அதை நினைத்து நினைத்து அப்பாவுடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவர் எங்களை உயர்த்துகிற தகப்பனா இருக்காங்க. நினைக்காத நேரத்திலே எங்களுக்கு உயர்வு வரும். நாங்கள் நினைக்காத இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். நாங்கள் நினைக்காத இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை மாத்திரம் நாங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நாங்கள் கனப்படுத்தும் பொழுது, அவர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கு. அதுதான் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தகப்பன். அல்லேலூயா. இதை அறிந்து கொண்டோம் என்றால் நாங்க தான் அந்த உலகத்திலே நல்ல ஒரு ஜீவிக்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கதான் வெற்றி வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்துல இருங்க, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருங்க. அவருடைய வசனங்களை தியானம் பண்ணுங்க, அவருடைய அதிசயங்களை ஆராய்ந்து பாருங்க.
அவரோடு கூட நேரங்களை செலவழிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த உலகத்திலே இங்க வைக்கப்பட்டு போவது கிடையாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.